தமிழ் தேசிய களத்தில் பயணிக்கக்கூடிய என் அருமை சொந்தங்களுக்கு இந்த மாலை நேரத்தில் ஐயாவுடைய இந்த பிறந்த நாளில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயாவுக்கு என்னுடைய வணக்கங்கள். நீண்ட நெடிய பாரம்பரியம் கொண்ட இந்த தமிழ் சமூகம் கிட்டத்தட்ட பல்வேறு அடிமைச் சங்கிலிகளை உடைத்த போதிலும் 13ஆம் நூற்றாண்டில் நம்மளுக்கு போடப்பட்ட விஜயநகர வடுகத்தின் அடிமைச் சங்கிலியை உடைக்க முடியாமல் போனதற்கு மிக முக்கிய காரணமாக நான் பார்ப்பது இந்த திராவிடத்தின் மிகப்பெரிய கட்டமைப்பு தான். அந்த கட்டமைப்பை மிக தெளிவாக, மிக உறுதியாக, தீர்க்கமாக யாரும் எதிர்வினை ஆற்ற முடியாத அளவிற்கு அறிவு சிந்தனையோடு, வரலாற்று தெளிவோடு திராவிடத்தால் வீழ்ந்தோம் என்ற அந்த அரிய படைப்பை ஐயா படத்தைமைக்கு ஐயாவுக்கு நன்றி. 94 வெளிவந்த அந்த புத்தகம் 2009 காலகட்டங்களுக்கு பின்புதான் என்னை போன்றோருக்கு கிடைத்தது. நான் மும்பையில் வசிக்கின்ற காலகட்டங்களில் ஐயாவுடைய அனைத்து கூட்டங்களுக்கும் சென்றிருக்கிறேன். இந்த நேரத்தில் வரலாற்றை இழந்த இனம் தன்னுடைய வாழ்வியலை முற்றிலுமாக இழந்துவிடும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இருப்பது இந்த தமிழ் சமூகம்தான். அந்த நேரத்தில் தமிழுடைய வரலாற்றை அங்கொன்று இங்கொன்றுமாக சிதறி கிடக்கும் வரலாறுகளை தேடி எடுக்கக்கூடிய அருமை சகோதரர்களுக்கும், தமிழர்களுக்கெல்லாம் தமிழ் தேசிய கருத்தியலை தாய்ப்பால் போல ஊட்டி, இந்த விடயத்தில் நாம் திராவிடம் மட்டும் நம் மிகப்பெரிய எதிரி, ஆரியத்தின் துணை கொண்டு திராவிடம் நம்மை வீழ்த்துகிறது என்பதை தமிழ் சமூகத்துக்கு எடுத்து வைத்த ஐயா போன்றவர்கள் இன்னும் நிறைய பேர் இங்கு உருவாகி வர வேண்டும். என் அருமை அண்ணன் தமிழடியான் மற்றும் தேச ராசா கிருஷ்ணன் புகழ் தமிழ்மாறன் அண்ணன், இன்னும் இங்கே இருக்கக்கூடிய என் முகமதி சாரங்கபாணி ஐயாவுக்கும் என்னுடைய வணக்கங்கள். உங்களை போன்றவர்கள் எல்லாம் இந்த தமிழ் சமூகத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய வரமாகவே நான் நினைக்கின்றேன். இந்த நேரத்தில் இன்னும் தெளிவாக தமிழ் சமூகம் ஒரு படை கொண்டு இந்த விடுதலையை பெற முடியாது என்பது என் போன்றோரின் எண்ணம். காரணம், சில 100 ஆண்டுகள் அடிமை சங்கிலி என்பது உடைபட்டுவிடும். தமிழ் சமூகத்தின் மீது வரலாற்றில், பண்பாட்டில், கலாச்சாரத்தில், கல்வியில், மெய்யியலில் அனைத்திலும் விலங்குகள் போடப்பட்டு தமிழன் தன்னை தமிழன் என்று அறியாத அளவிற்கு மிக தெளிவாக மடைமாற்றப்பட்டு நிற்கின்றான். 2009 ஈழ இன அழிப்புக்கு பின்புதான் இந்த தமிழ் சமூகம் ஓரளவுக்காவது தெளிவு பெற்று எழுந்து வருகிறது. விடுதலை போருக்கு நிற்கக்கூடியவர்கள் மிக சரியான ஒரு யுத்தத்தை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம். எனவே நம்முடைய பண்பாட்டு விளிமியங்கள் எங்கெல்லாம் விடுபட்டு கிடக்கின்றன, நம்முடைய கலாச்சார விளிமியங்களை நாம் ஏன் இழந்தோம், கலாச்சார விளிமியங்களை இழந்ததினால் நாம் எவ்வளவு பாதிக்கப்பட்டோம், பெரியாரிய சிந்தனைக்குள் இன்னும் இருக்கின்ற தமிழ் சமூகத்தை எப்படி இன்னும் பெரியாரிய சிந்தனை நம்மோடு இருக்கின்றது. பெரியாரிய சிந்தனை நம்முடைய வரலாற்றை மட்டுமல்லாமல் நம்முடைய அரசியல் அறிவு, நம்முடைய குடும்பவியலை சிதைத்ததை நாம் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். எனவே இங்கே என் எதிரே இருக்கக்கூடிய அனைவருமே என்னை விட மூத்தவர்கள். நான் உங்களெல்லாம் இளைய பிள்ளையா இருந்தாலும் தமிழ் சமூகத்திற்கு இனிவரும் காலகட்டங்களில் மிகப்பெரிய படையணி போன்ற அறிவுசார் பிரிவுகள் தேவைப்படுகின்றன. அவரவர் தளங்களில் தனித்தனியாக என்றாலும் போர் என்று ஒன்று வந்தால் ஒன்றாக நிற்க வேண்டும் என்ற சித்தாந்தத்தை அனைத்து கட்டமைப்புகளுக்கும் ஐயா போன்றவர்கள் எடுத்து சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய மிகப்பெரிய விண்ணப்பமாக வைக்கிறேன். மும்பையிலிருந்து இந்த திருநெல்வேலியில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற திருநெல்வேலிக்கு நான் தமிழ்நாட்டிற்கு வந்த பின்பு நான் மராட்டியனுக்கும் தமிழனுக்குமான வேறுபாட்டை இங்கே உணர்ந்து கொண்டேன். அவர்கள் தங்கள் மொழி மீதும் தங்கள் மண் மீதும் மிகுந்த பற்றுடையவர்களாக இருக்கின்றார்கள். அங்கேயும் சாதி மத மோதல்கள் இருக்கின்றன. இங்கே இன்னொரு சிறு தகவலை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். என்னவென்றால், தமிழ் சமூகங்கள் வரலாற்றை தேட தொடங்கிவிட்டது சிறப்பு. ஆனால் அங்கே சாதி வரலாற்றைத்தான் தேடுகிறார்களே தவிர சமூக வரலாற்றை இவர்கள் தேடவில்லை. அதையும் ஐயா போன்றவர்கள் வரலாற்று ஆய்வாளர்களுக்கு இனி மூவேந்தர் வாரிசு என்று சொல்லக்கூடிய நாம் தமிழனின் வாரிசாக மட்டும் நின்றால் மட்டுமே நாம் உடைபடுவதை தடுக்க முடியும். சாதியால், மதத்தால், சினிமாவால் உடைபட்ட தமிழன் மீண்டும் வரலாற்றால் உடைபடக்கூடிய மிகப்பெரிய அபாயம் நடந்து கொண்டிருக்கின்றது. தென் மாவட்டத்தில் நடக்கக்கூடிய தமிழ் குடி படுகொலைகளுக்கு அது ஒரு மிகப்பெரிய முத்தாய்ப்பாய் நிற்கின்றது. எனவே இதையும் ஐயா உங்களுக்கு இன்னும் நிறைய ஆயுட்களை இறை என்னும் இயற்கை கூட்டி தர வேண்டும். நீங்கள் சொல்லுகிற சொல்லை
அந்த வழித்தடத்தில் நடப்பதற்கு நிறைய பிள்ளைகள் தயாராக இருக்கின்றார்கள். குணா ஐயாவுடைய புத்தகம், குணா ஐயாவுடைய எழுத்து, குணா ஐயாவுடைய வார்த்தை என்பது தமிழ் சமூகத்துக்கு இந்த அறிவு சமூகமாக மாறி வர வேண்டிய காலகட்டாயத்துக்குள் நாம் இருக்கின்றோம். இங்கே விழிப்புணர்வு என்பது பேசு பொருளாக மட்டுமே இருக்கின்றது. நாம் மிகப்பெரிய வரலாற்று சிக்கல்களுக்குள் கடந்து சென்று கொண்டிருக்கின்றோம். தமிழ் நிலத்தை வடுகன் மட்டும், கன்னடன் மட்டும், திபெத்திய மலையாளி மட்டும் ஆண்டதில்லாமல் பீகாரியும் ஊப்பியும் குஜராத்தியும் மார்வாடியும் ஆளுகின்ற காலகட்டத்திற்கு நகர்ந்து செல்கின்றோம். பொருளாதார விடுதலை மட்டுமே ஒரு தமிழ் சமூகத்தை விடுதலை செய்ய முடியும் என்ற கண்ணோட்டத்தில் தமிழ் குடிகள் பொருளாதார விடுதலைக்கு அண்டி நிற்பது வடமாநிலத்தானே என்பது மட்டுமே உண்மை. எனவே தமிழ் தேசிய கருத்தியலை வாழ்வியலாக மாற்றக்கூடிய திட்டங்களை ஐயா போன்றோர் எங்களுக்கு தர வேண்டும். வாரம் தோறும் குறிப்பிட்ட சிலராவது நாம் காணொலி மூலமாகவது அடுத்த கட்ட நகர்வு என்ன செய்ய வேண்டும் என்பதை பேச வேண்டும் என்பதை, இதற்கு மேல் நிறைய விடயங்களை நான் பேச வேண்டாம் என்று நினைக்கிறேன். காரணம், பெரிய பட்டியல் இருக்கு. எங்க ஐயா சாரங்கபாணி எல்லாம் காத்திருக்கிறார்கள், அண்ணன் தமிழன் எல்லாம் காத்திருக்கிறார்கள். உங்களுடைய அறிவுரைகளை கேட்டு, அதாவது திராவிடத்தால் வீழ்ந்தோம் என்ற புத்தகம் 2010 தான் என் கைகளுக்கு வந்தது. நாங்கள் ஈழத்தை தெரிந்து கொண்டோம் எங்களுடைய பள்ளி பருவத்திலேயே. ஆனால் இங்கே நாங்கள் அடிமையா இருக்கிறோம் என்பதை கண்டுகொள்ளவில்லை. பள்ளி பருவத்தில் கண்ட ஈழத்தை விட்டுவிட்டோம். ஆனால் நம்மிடமிருந்து சிதைக்கப்பட்டு, ஒடுக்கப்பட்டு, அழிக்கப்பட்ட ஈழமண் நிச்சயமாக விடுதலை பெறும். ஏனென்றால் அவர்கள் தங்கள் வாழ்வியலை விடுதலை நோக்கிய போர்க்களமாக மட்டுமே இன்றும் வைத்திருக்கிறார்கள். ஆனால் இங்கே பெருவாரியான 8 கோடி 10 கோடி என்று பேசக்கூடிய இந்த தமிழ் சமூகம் இன்னும் உணர்வு பூர்வமான விடுதலைக்கு நிற்கவில்லை. நீ முதல் சாதியா, நான் முதல் சாதியா, நீ பெரியவனா, நான் பெரியவனா என்று அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய அறிவற்ற, அறிவியலற்ற, படிப்பறிவற்றவர்கள் பேசுவதை நான் பொறுத்துக் கொள்கிறேன். ஆனால் என் அருமை அண்ணன் தம்பிகள், என் மூத்தோர், அந்த குடி உயர்ந்ததா, இந்த குடி உயர்ந்தா என்ற புதிய ஒரு பிளவை இங்கே எடுத்து வைக்கிறார்கள். அதையும் தடுத்து நிறுத்த வேண்டிய கட்டம் நமக்கு இருக்குது. காரணம், எத்தனை 200க்கும் மேற்பட்ட தமிழ் குடிகள் பிரிஞ்சு இருக்கின்ற போதும் நாம் அனைவரும் அடிமைப்பட்டு கிடக்கின்ற, சங்க இலக்கியம் கண்ட, புறநானூறு கண்ட மாவீரர்களை கொண்ட தமிழ் சமூகத்தில் இன்று அடிமையா இருக்கும் என்ற ஒரு உறுத்துதலோடு உங்களுக்கெல்லாம் இந்த ஒரு விடயத்தையும் சொல்லி, எங்கள் ஐயா இன்னைக்கு 85வது அகவையில் நீங்கள் அடியெடுத்து வைக்கின்றீர்கள். உங்களை வாழ்த்துகிற அளவிற்கு எனக்கு வயதும் அறிவும் இல்லை. காரணம், இந்த நிலம் பண்பட வேண்டும் என்றால் உங்களை போன்ற அறிவு செறிந்தவர்கள் இன்னும் எங்களுக்கு 100 ஆண்டுகள் தேவை. நம் முன்னோர்கள் 150 ஆண்டுகள் வாழ்ந்ததற்கான எடுத்துக்காட்டுகள் எல்லாம் இங்கே இருக்கிறது. உங்களுடைய அறிவை தமிழ் சமூகத்தின் விடுதலைக்காக நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள். ஐயா, உங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். எப்போதும் ஐயா அறிவர் குணா என்றே நாங்கள் சொல்லுவோம். அந்த அறிவர் என்னும் ஐயாவுடைய அந்த பதத்திற்கு நீங்கள் மட்டுமே எடுத்துக்காட்டு. உங்களுடைய பிள்ளை ஏதாவது நான் இந்த கருத்தியலில் என் அண்ணன் தம்பிகளுக்கு உடன்பாடற்ற கருத்தியலை வைத்திருந்தாலும் என்னை பொறுத்துக் கொள்ளுங்கள். உலகத் தமிழ் அரசிகள் கூட்டமைப்பு என்ற ஒரு அமைப்பை புதிதாக தொடங்கி அதை நடத்தி கொண்டிருக்கின்றேன். காரணம், தமிழ் சமூகத்தில் நாம் பெண்ணினால் உருவான சமூகம். ஆனால் இங்கே பெரியாரியத்துக்குள் மாட்டிக்கொண்டு கிடக்கிறது பெண்ணியம், தமிழியம். தமிழியத்தின் தாயா இருக்கின்ற பெண் பெரியாரியத்தில் மாட்டிக்கொண்டு அதை தன் விடுதலை என்கிறாள். எனவே என்னால் முடிந்த அளவிற்கு இந்த தமிழ் சமூகத்தின் தாய்களை மீட்கும் பொறுப்பையும், அடுத்த தலைமுறையை வரலாறு சொல்லி வளர்க்க வேண்டிய கடமை பெண்ணுக்கே இருக்கின்றது. பெண் எழுந்தால் மட்டுமே சமூகம் எழும் என்ற ஒற்றை கருத்தை மையப்படுத்தி நான் என் நகர்வுகளை கொண்டு செல்கின்றேன். நிச்சயமாக அடுத்த மாதம் நான் பெங்களூர் வர இருக்கின்றேன். எங்கள் ஐயாவை தமிழ்நாடு ஐயா மூலமாக சந்திக்கின்றேன். இந்த வாய்ப்பளித்த அறிவு சமூகத்திற்கும் என்னுடைய இத்தனை வார்த்தைகளை பொறுமையாக கேட்ட என் அண்ணன் தம்பிகள் ஐயா போன்றோருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.